இவ்வளோ ஆஸ்தி உடையவனா இருக்கிறான். ஏன்னா ஆவியானவர் அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டுக்கிறார். போயிட்டு நல்லா பாரு மாப்பிள்ளை எப்படி இருக்கிறான்னு சொன்னோன்னே இவளுக்கு அப்படியே மயங்கிட்டா. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எந்த அளவுக்கு ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி இருந்தா, ஏதாவது ஒன்று இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருந்தா, இந்த மனவாட்டி இன்னைக்கு கேன்வாஸ் ஆகி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் என் சொந்த ரட்சகர்னு இன்னைக்கு நம்மலாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா இது ஆவியானவர் செயல் மட்டும்தான். இல்லை நம்மளாம் ஆண்டவரை கும்பிடுவோமா, இல்லை நம்மளாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்குமா? என்ன கேள்வி கேட்ட முன்னாடி அவர் எப்படி அவர்லாம் எவ்வளோ விரோதிச்ச நாட்கள்லாம் நிறைய இருந்திருக்குது. ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்கிறார், ரசித்திருக்கிறார்னா அவர் நம்மளுக்குள்ளாக கேன்வாஷ் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணி ஆவியானவர் எப்படிலாம் வேலை நம்மளுக்குள்ள செஞ்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ எவ்வளோ நல்லவர்ன்றதை நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அவர் என்ன நம்மளுக்கு காரியங்களை செஞ்சாலும் அது நல்லது தான் இருக்கும், தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான் இருக்கும் என்று நம்ம ஆண்டவர் எப்படி நம்ம நம்பி விசுவாசிச்சிருக்கிறோன்றதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க. அதுதான் உடனே நான் வரேன் அப்படி சொல்றாங்க.